ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 135. ஒரு வெள்ளிக்கிழமை பொழுதில் பாட்டியாரை காணச் சென்ற செல்வி சாந்தா தேவி அவர்கள் தான் நேரில் கண்ட பாட்டியின் லீலையை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். அது யாதெனில், பாட்டியை காண பல பக்தர்கள் அன்றைய தினம் வந்திருந்தனர். அதில் ஒரு பெண் பக்தரும் அடங்குவார். அந்த பெண் பக்தரின் கழுத்தில் இருந்த தாலியை பாட்டியார் கேட்டார். வெள்ளிக்கிழமை அதுவுமா பாட்டி தாலியை கேட்கிறாரே என அப்பெண் தர மறுத்தார். பாட்டியார் விடுவாரா? ஒரு அதட்டு போட்டு கொடுடி என அவரிடம் வாங்கி தனது கழுத்தில் போட்டுக்கொண்டார். பாட்டியார் முன்பு சிறிது நேரம் காத்திருந்து விட்டு வாங்கி செல்லலாம் என அப்பெண் காத்திருக்கும் வேளையில் அவரது அலைபேசி மணி அடித்தது. அந்த அழைப்பில் அவரது கணவரை பாம்பு கடித்து விட்டதாகவும், உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாகவும், அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் செய்தி வந்தது. செய்தியை கேட்ட அப்பெண் துடிதுடித்து போனார். என் கணவர் உயிரை காப்பாற்றி எனக்கு தாலி பிச்சை தாங்க பாட்டி என கத்தி கதறி அழுக ஆரம்பித்தார். நம் பாட்டியாரோ சிறிதும் சட்ட பண்ணவே இல்லை. அங்கும் இங்கும் பார்த்து கொண்டும் மேல் நோக்கி ஏதோ முணுமுணுத்துக் கொண்டு உத்தரவிட்டுக் கொண்டும் இருந்தார். அப்பெண்மணிக்கு நம் பாட்டியாரின் செய்கை ஏதும் புரியாமல் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருந்தார். பாட்டியும் சிறிது நேரம் ஏதும் பதில் கூறாமல் பின் தன் கழுத்தில் இருந்த தாலிக்கொடியை கழட்டி அப்பெண்ணின் முகத்தில் தூக்கி வீசி எறிந்தார்கள். உன் புருஷனை காப்பாத்திட்டேண்டி, அழுகாம எந்திரிச்சு போடி, ஓன் தாலி எனக்கு எதுக்குடி என்று கர்ஜித்தார்கள். சில நிமிடங்களில் அப்பெண்ணின் அலைபேசி சினுங்க அதில் சுப செய்தி தாங்கி வந்தது. ஆம், அப்பெண்ணின் கணவர் கண் விழித்து கொண்டதாகவும், இனி உயிருக்கு எவ்வித ஆபத்து இல்லை என்றும் உறவினர்கள் கூறினார்கள். மற்றற்ற மகிழ்ச்சியில் அவளது கண்களில் மடைதிறந்த வெள்ளம் போல ஆனந்த கண்ணீர் வர பாட்டிக்கு நன்றி கூறி புறப்பட்டாள். தாலிகாத்த காளிபாட்டி ஆசியோடு. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.